ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வேர்க்கடலை சாதம் தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இங்கே 1 கப் வேர்க்கடலை எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது வறுப்பட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடுறேன். இது நல்லா ஆறின பிறகு நம்ம இந்த வேர்க்கடலை மேலே இருக்க அது தோலை நீக்கிட்டு எடுத்துப்போம். திரும்பவும் இந்த பேன் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் 2 டீஸ்பூன் கிட்ட எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, அப்புறம் இது கூட ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைக்கும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு அந்த வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கே வறுத்து எடுத்தது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நான் தோலை நீக்கி வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன், வறுத்த வேர்க்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி இந்த பவுடரை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாதம் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். திருப்பவும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கையளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துப்போம். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கோம். அது இல்லாமல் தனியாக நம்ம இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். முழு வேர்க்கடலையாகவும் அதில் இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு கருவேப்பிலை இலையும் சேர்த்து வறுத்துப்போம். கொஞ்சமாக இது கூட பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு சாதம் சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பவுட்ரு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இப்போ நம்ம கிளறிக்கலாம். இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ சாதம் கிளறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அழகாக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டைமில் நம்ம ரொம்ப ஈஸியாகவே இந்த வேர்க்கடலை சாதத்தை செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.